Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். ஒன் ஷார்ட் ரிவிஷன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரிவிஷனில் பிளான்ட் கிங்டம் சாப்டர் பார்த்துட்டு அதுலேருந்து 8 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு தான். நம்ம ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு கொஷின்ஸும் கடகடன்னு அப்படியே பார்த்துருங்க கண்டினியூவாக. ஏன்னா ஷார்ட் நோட்ஸில் இல்லாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஷினில் கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பிளான்ட் கிங்டம் ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஹை ஈல்டு பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த மூணையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பர்ஃபிஷியல்னால் மேலோட்டமாக இருக்கக்கூடிய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இதெல்லாம் பேஸ் பண்ணி, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணினா அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படிம்போம். அதில் இவங்க முதல்ல எடுத்துக்கிட்டது ஹேபிட்னா என்ன அர்த்தம்னா ஹவு இட் க்ரோஸ், சின்ன செடியாக வளருதா, ஹெர்பா, ஷ்ரப்பா, ட்ரீயா, அந்த மாதிரி சொன்னால் அது ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். வளரியல்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. கலர் ஆஃப் த ஃப்ளவர், கலர் ஆஃப் த லீவ்ஸ், லீஃபோட நம்பர்ஸ், ஒரு பிடிஓல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் த லீஃப், ஒரு பிடிஓவில் எத்தனை லீஃப்லெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த லீஃபோட எண்ணிக்கையெல்லாம் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் தான் மெயினாக எடுத்துக்குவாங்க. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ங்கிறது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் தான். அதாவது ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ங்கிறது ரூட், ஸ்டெம், லீஃப். அண்ட் ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சரும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பர்டிகுலர்லி லின்னேயஸ் வந்து ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர், ஆண்ட்ரீஷியம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணார். இதில் ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு பண்ணதுனால இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸை ஒரு குரூப்பில் வைக்கணும், ஆனால் பிரித்து வச்சுட்டாங்க. அதாவது விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் ஒரே பிளேஸில் வச்சுருப்பாங்க மளிகை கடையில். அதே போல் ரின்னு, சர்ஃபெக்சலு, ஏரியல், இந்த மாதிரி துவைக்கிற அந்த வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுறது, ஏரியலை கொண்டு போய் பருப்போட வச்சுருது, சர்ஃபெக்ஸில் கொண்டு போய் புளியோடு வச்சுருது, டேமரிண்டோட. ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் தானே. அது போல் இங்கே பிளான்ட்ஸில் க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்ஸை வேறு குரூப்பில் வச்சது தப்பாக போச்சு, அது யூஸ்லெஸ் தானே. அண்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ், அவங்க கிளாஸிஃபிகேஷனில் ஈக்குவல் வெயிட்டேஜ் வெஜிடேட்டிவ் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அது தப்பு. ஏன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது சன்லைட் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த பிளான்ட் நல்லா வளரும், வாட்டர்லாம் அதிகமாக கிடச்சா. தண்ணி இல்லைன்னா சூம்பி போய் ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் இடத்துக்கு இடம் மாறும். பட் செக்ஷுவல் கேரக்டர் பிங்க் கலர் ஃப்ளவர்னால் எங்கே இருந்தாலும் அது பிங்க் கலர் ஃப்ளவர் தான். ஸோ செக்ஷுவல் கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் வராது, பட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸில் சேஞ்ச் வரும். வெஜிடேட்டிவ்க்கும் செக்ஷுவலுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தது தப்பு. ஏன்னா என்விரான்மெண்ட் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஸோ நேச்சுரல் சிஸ்டம் அடுத்து வருது. இதை நமக்கு கொடுத்தது பென்தம் அண்ட் ஹூக்கர். ஆர்டிஃபிஷியலுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வெறும் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. இவங்க மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்து பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணதுனால ஆர்டிஃபிஷியலுக்கு ஆப்போசிட் டேர்ம் நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டிஸ்னால் இயற்கையோட எப்படி ஒன்றி இருக்குது, தொடர்பு. அஃபினிட்டிஸ்ங்கிறது தொடர்பு, எந்த மாதிரி தொடர்புடையதாக இருக்குது. அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல், அனாட்டமி உள்ளமைப்பியல், எம்ப்ரியாலஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ, டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பயோமாலிகூல்ஸ் பற்றி படிக்கிறது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை பென்தம் அண்ட் ஹூக்கர் கொடுத்தாங்க. எதுக்கு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு மட்டும், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அதுக்கெல்லாம். ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே எவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஆன்செஸ்ட்ரினா ப்ரிமிட்டிவ்லேருந்து அட்வான்ஸ்ட் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தது எங்லர் அண்ட் பிராண்டலும் ஹட்சின்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும். இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறது மாடர்ன் டாக்ஸானமியில் நியூமெரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமி, கீமோ டாக்ஸானமி. நியூமெரிக்கல் டாக்ஸானமியில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு பிளான்ட் கேரக்டருக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணிவிட்டு அதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க.
சைட்டோடாக்சானமிங்கிறது குரோமோசோமோட நம்பர், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம், மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், இந்த மாதிரி குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், குரோமோசோம் எப்படி என்னென்ன கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, பிஹேவ் பண்ணுதுன்னு எல்லாமே குரோமோசோம் பற்றி சொல்கிறது சைட்டோடாக்சானமி. கீமோடாக்சானமிங்கிறது கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ட், ஒரு பிளான்ட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல்கே. ஆல்கேவோட கோல்டன் டேபிள் அப்படின்னு இதை சொல்வோம். ஏன்னா இதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க பிளான்ட் கிங்டம் சாப்டர்லேருந்து. குளோரோஃபைசியா க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம், ஃபியோஃபைசியா ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லுவோம், ரோடோஃபைசியா ரெட் ஆல்கேன்னு சொல்லுவோம். குளோரோஃபைசியில் இருக்க மேஜர் பிக்மெண்ட் ஏபி. அப்படி கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா மறக்காது. ஃபியோஃபைசினா ஏசி, ரோடோஃபைசினா ஏடி. இப்போ பாருங்க, ரோடோவில் டி வருதா, ஃபியோஃபைசி சீன் முடியுதுன்னு எல்லாமே சீன் தான் முடியுது. ஸோ ஃபியோஃபைசி ஏசி, குளோரோஃபைசி குளோரோஃபில் ஏபி, ஃபியோஃபைசி ஏசி, ரோடோஃபைசி ஏடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஃபியோஃபைசியில் ஃபியூகோசாந்தின் இருக்கும், ரோடோஃபைசியில் பைகோஎரித்ரின் இருக்கும். ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல், குளோரோஃபைசியில் ஸ்டார்ச்சு, ஃபியோஃபைசியில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க, மேனிட்டால் அண்ட் லேமினேரியன் ஸ்டார்ச், ரோடோஃபைசியில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். அதே போல் செல்வால் மெட்டீரியல்னால் குளோரோஃபைசியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ஆல்கே சொல்கிறோம் இல்லையா, செல்லுலோஸ், ஃபியோஃபைசியில் அல்ஜின் இருக்கும், அதே போல் ரோடோஃபைசியில் செல்லுலோஸ், பெக்டின், பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த அல்ஜின் ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கேல இருக்குங்கிறது ஆல்ரெடி நீட்டில் கேட்ட கொஷின், நோட் பண்ணுங்கள். ஃப்ளாஜெல்லாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் எப்பிக்கல்னால் டிப்பில் இருக்கிறது, டிப்பில் 2 to 8 ஃப்ளாஜெல்லா எப்பிக்கல் டிப்பில் இருக்கும் குளோரோஃபைசிக்கு. ஃபியோஃபைசிக்கு 2 இருக்கும், அது அன்ஈக்குவலாக இருக்கும், லேட்ரல்னால் சைடில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒன்று நீளம் ஒன்று குட்டியாக. ரோடோஃபைசியில் நோ ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லாங்கிறது மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, அடுத்து ஆல்கேவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். half of carbon dioxide fixation on earth is done by algae. அப்போது என்விரான்மெண்டலி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்கோலாஜிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து ஹைட்ரோகொலைட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் அதிகமாக ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இது நீட்டில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்கள். அல்ஜின் ப்ரௌன் ஆல்கேல இருக்குது, கேராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கேல இருக்குது, நீட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின். அகர் வந்து ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படிங்கிறதுலேருந்து அகார் எடுக்கிறாங்க. ஐஸ்கிரீம்ஸ் தயாரிக்கிறதுக்கும் ஜெல்லிஸ் தயாரிக்கிறதுக்கும் அகர் யூஸ் ஆகுது. ஜெலிடியம் கிராசிலேரியாங்கிற 2 ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. ஸ்பேஸ் ஃபுட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் வந்து குளோரல்லா ஸ்பைருலினாவெல்லாம் சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகிறது போர்ஃபைரா, லேமினேரியா, சர்காசம், இதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக உணவுலையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, பிரியாணி செய்கிறதுக்கெலாம் கடல் பாசி போடுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து ப்ரையோஃபைட்ஸ். ப்ரையோஃபைட்ஸ் தான் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறது ப்ரையோஃபைட்ஸ், மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீ கான்செப்ட்ஸ். இது வந்து இதில் ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட் இருக்குது, நோட் பண்ணுங்கள். ஹேப்ளாய்ட் எப்போவுமே கேமிட்டோஃபைட் ஹேப்ளாய்டு தான், அதுதான் டாமினன்ட். டாமினன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் க்ரீன் இன் கலர், தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுப்பாங்க, அதுதான் டாமினன்ட். ஃப்ரீ லிவிங்னு அர்த்தம். ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட் ஃபார் ஃபுட். ஸோ கேமிட்டோஃபைட்லேருந்து தான் ஸ்போரோஃபைட் ஃபுட்டை அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். இது ப்ரையோஃபைட்டோட பெக்குலியர் கேரக்டர். ப்ரையோஃபைட்டில் 2 படிப்போம், ஒன்று லிவர் வேர்ட்ஸ், இன்னொன்று மாசஸ். லிவர் வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மார்கான்ஷியா, மாசஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா அண்ட் ஸ்பாக்னம். ஓகே, ஸோ லிவர் வேர்ட்ஸில் மார்கான்ஷியா வந்து பார்த்திங்கன்னா தரையாக டார்சி வென்ட்ரலாக கீழே படர்ந்து வளரும், அப்ரஸ்டு டு சப்ஸ்ட்ரேட், வளர்கிற இடத்துல அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த கப் ஷேப்பில் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீனாக இருக்கும், மல்டி செல்லுலாராக இருக்கும், ஏசெக்ஷுவல் பட்ஸ், அதாவது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்காது, ஜஸ்ட் அப்படியே க்ரோ ஆகும். இந்த கப்பு தனியாக கட்டாகி போணுச்சுன்னா தனி மார்கான்ஷியாவை வளர வைக்கும். அடுத்து மாசஸோட லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யங் ஒன்றை ப்ரோட்டோனிமான்னு சொல்லுவோம். க்ரீப்பிங், அப்படியே கீழே தரையாக படர்ந்து வளருது, செவுத்து மேலே படர்ந்து வளருது, க்ரீன் கலரில் இருக்கும். லீஃபி ஸ்டேஜ், அப்படியே லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதில் ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம்ங்கிற செக்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸ்போரோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபுட், இது சீட்டா, இது கேப்சியூல், இதுதான் கேப்சியூல், மறந்துடாதீங்க மேலே இருக்கிறது.
ஸோ இலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல் இருக்கும். இந்த கேப்சூலுக்குள்ளே தான் ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர் பரவுறது, டிஸ்பர்சல்னால் பரவுறது வந்து இது வெடித்து வெளியில் பரவும். ஸ்பாக்னம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்ட் அஸ் ஃபியூயல், எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. பேக்கிங் மெட்டீரியல், அதாவது இதுக்கு ஹை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால லிவிங் பிளான்ட் ஸ்பெசிமென்ஸை டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரின்கெல்லாம் பேக் பண்ணி பல கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு, அது வரைக்கும் அந்த லைவ் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் ஆகாமல் இருக்க பேக்கேஜிங் மெட்டீரியலாக ஸ்பாக்னமை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பீட் மாஸ். அடுத்து நம்ம பார்க்குறது டெரிடோஃபைட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வாஸ்குலர் பிளான்ட்ஸ். ஏன்னா ப்ரையோஃபைட்ஸில் உங்களுக்கு சைலம் ஃப்ளோயம் கிடையாது, ஆல்கேலையும் சைலம் ஃப்ளோயம் கிடையாது. ஃபஸ்ட்டு சைலமும் ஃப்ளோயமும் வரது நமக்கு டெரிடோஃபைட்ஸில் தான். ஸோ இங்கே ஸ்போரோஃபைட் வந்து டிப்ளாய்டாக இருக்கும், அது டாமினண்ட்டாக இருக்கும். டாமினண்ட்னால் மறந்துடாதீங்க, க்ரீன் கலரில் இருக்கும். அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சுக்குவாங்க. ப்ரையோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் வந்து டாமினன்ட் கிடையாது, கேமிட்டோஃபைட் தான் டாமினன்ட். பட் டெரிடோஃபைட்டில் ஸ்போரோஃபைட்டும் டாமினண்ட்டாக இருக்கும், கேமிட்டோஃபைட்டும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தயாரிச்சுக்கும். ஸோ டெரிடோஃபைட்டில் ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டுன்னு நம்ம டெரிடோஃபைட்ஸை சொல்கிறோம். லேண்ட், டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம். இதில் சைலம் ஃப்ளோயத்தோடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட் இது தான். சைலம் ஃப்ளோயத் ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, வித் சைலம் ஃப்ளோயம். சைலம் அண்ட் ஃப்ளோயமோடு இருக்கக்கூடிய லேண்ட் பிளான்ட்ஸ் யார்? ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் தான். சைலம் கண்டக்ட்ஸ் வாட்டர், ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட், மறந்துடாதீங்க. இதில் கூடிய லீவ்ஸை மைக்ரோஃபில்ஸ் மேக்ரோஃபில்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. மைக்ரோஃபில்ஸ் எதில் இருக்குன்னா செலாஜினெல்லாங்கிற டெரிடோஃபைட்டில் இருக்குது, மேக்ரோஃபில்ஸ் ஃபோன்ஸில் இருக்குது. ஹெட்டிரோஸ்போரி இருக்குது, இது நீட்டுக்கு ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஹோமோஸ்போரஸ். ஹோமோஸ்போரஸ்னால் ஒரே டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் மட்டும்தான் இருக்கும், மைக்ரோஸ்போர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹெட்டிரோஸ்போரஸ்ங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கும். ஒன்று மேக்ரோஸ்போர் பெருசாக இருக்கும், ரெண்டாவது மைக்ரோஸ்போர். எக்ஸாம்பிள் 2 தான். சான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, செலாஜினெல்லா சால்வினியா. ஃபஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சா, செலாஜினெல்லா சால்வினியா. இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த ஹெட்ரோஸ்போரஸ்க்கு அப்படின்னா, சீட் ஹேபிட்க்கு ப்ரீகர்சரே இதுதான். சீட் ஹேபிட்னா என்ன? சீட் ஃபார்ம் பண்ணி சீட்லேருந்து புது பிளான்ட் உருவாகுது இல்லையா, அந்த சீடு உருவாகிறதுக்கு ப்ரீகர்சர், முன்னோடி ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன் தான். எதில் இருந்துச்சு? செலாஜினெல்லா சால்வினியா. ஸோ கிளாஸஸ்னால் 4 கிளாஸஸ் இருக்குது. ஒன்று நமக்கு வந்து சைலாப்சிடா, பேர்லேயே இருக்குது. சைலாப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் சைலோட்டம். ரெண்டாவது லைக்காப்சிடா, லைக்காப்சிடாவில் செலாஜினெல்லாவும் லைக்கோபோடியமும் இருக்குது. ஸ்பீனாப்சிடாவுக்கு தான் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, ஈக்விசிட்டம். டீராப்சிடா, ட்ரையாப்டெரிஸ், டெரிஸ்னு முடியும். டீராப்சிடா பிகினிங்லேயே இருக்குது, அடியாந்தம். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீராப்சிடாவில் அடியாந்தம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீனாப்சிடாவில் ஈக்விசிட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக்காப்சிடாவில் செலாஜினெல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோ அப்படின்னா நேக்கேட், ஸ்பர்ம்ஸ் அப்படின்னா சீட்ஸ். நேக்கட் சீட்ஸ்னால் என்ன? சீட் கோட் இருக்காது, அதாவது ஓவியூலுக்கு ஓவரி வால் இருக்காது, ஃப்ரூட் இருக்காது. சீட்ஸை சுற்றி ஃப்ரூட் இருக்காது. ஓவியூல்ஸுக்கு ஓவரி வால் இருக்காது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல் பிகம்ஸ் சீடு, ஓவரி வால் பிகம்ஸ் ஃப்ரூட்டு. அப்போ ஓவரி வால் இல்லைன்னா ஃப்ரூட்டும் இருக்காது, சீடு மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஓப்பன் சீடாக இருக்கும். ரூட்ஸில் ஃபங்கல் அசோசியேஷன் இருக்கிறது, மைக்கோரைஸாக இருக்கிறது பைனஸில். எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கோனா ஃபங்கை, ரைஸானா ரூட். ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸில் ஃபங்கை சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மைக்கோரைஸா, பைனஸில் இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சயனோபாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். சயனோபாக்டீரியாவை மறந்துடாதீங்க, ப்ளூ க்ரீன் ஆல்கே. இது கொரலாய்ட் ரூட்ஸாக எதில் இருக்குன்னா சைக்கஸில் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சைக்கஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் அன்பிரான்ச்சாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பிரான்ச்சஸ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்கும். பட் பைனஸ்லேயும் செட்ரஸ்லேயும் பிரான்ச்சஸோடு இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் பைனஸ் செட்ரஸில் பிரான்ச்சஸோட ட்ரீ இருக்கும், கிளைகளோட. லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நீடில் லைக் ஊசி மாதிரி இலை இருக்கும். கியூட்டிக்கல் ரொம்ப திக்காக இருக்கும். சங்கன் ஸ்டொமேட்டா, சங்கன்னா புதஞ்சி போன ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டா உள்ளே புதஞ்சி போயிருக்கும் மேலாவில் இல்லாமல். இது எல்லாமே ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன், அதாவது ட்ரை கண்டிஷனில் கூட, ஜீரிக் அப்படின்னா ட்ரை, தண்ணி இல்லாத கண்டிஷனில் இந்த தாவரங்கள் வளர முடியும். ஏன்னா நீடில் லைக் லீவ்ஸ்,
டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கும், திக் கியூட்டிக்கல் டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கும், சங்கன் ஸ்டொமேட்டா வெளியில் லீஃபுக்கு வெளியில் இல்லாமல் லீஃபுக்குள்ளே புதஞ்சிருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு குறையுதுன்னா ட்ரையான பிளேஸில் கூட இந்த பிளான்ட் சர்வைவ் ஆக முடியும். ரெட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க செக்கோயா மரத்தை. இதுதான் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் செக்கோயா. ஓகேங்களா, இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். செக்கோயாங்கிறது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ். 100 ஃபீட்டுக்கு மேலே வளரும், 100 அடிக்கு மேலே வளரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேப்பிட் ஃபயர் ரவுண்டில் 8 கொஷின்ஸ். நீங்கள் நோட் பண்ணுங்கள் எத்தனை கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு. விச் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு த வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா லினேயஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. லின்னேயஸ் ஆண்ட்ரீஷியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு கிளாசிஃபிகேஷனில். நெக்ஸ்ட், விச் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் கலருக்கு காரணமாக இருக்கிறது ஃபியூகோசாந்தின். மறந்துடாதீங்க, இது ஒரு ஜாந்தோஃபில் பிக்மெண்ட். இது வந்து க்ரீன் குளோரோஃபில்ல ப்ரௌன், அதாவது மாஸ்க் பண்ணி ப்ரௌன் கலரில் தெரிய வைக்குது. க்ரீன் இருக்குது பட் அதை மாஸ்க் பண்ணிடுது, மறைச்சிடுது. ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இஸ் ஸ்ட்ரக்சுரலி சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். இது நீட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின். வெரி ஃப்ரீக்வெண்ட் நீட் அசஸ் ரீசன் ஸ்டேட்மெண்ட்டில் இது கேட்குறாங்க, அசஸ் ரீசன் டைப்பில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூசஸ் கேராஜின் ஹைட்ரோகொலாய்டு. கேராஜினை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரோடோஃபைசி, தட் இஸ் ரெட் ஆல்கே. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ப்ரௌன் ஆல்கே அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? அல்ஜின். அல்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரௌன் ஆல்கே. ஓகேங்களா, ரெட் ஆல்கே கேராஜினை ப்ரொடியூஸ் பண்ணுது, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, why are bryophytes are called amphibian of plant kingdom? They depend on water for the transfer of male gamete. Male gamete female gameteோட ஃபியூஷன் ஆகணும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். அண்ட் மேல் கேமிட்ஸ் வந்து ஆந்த்ரோசோவைட்ஸ்னு சொல்லுவோம். அது ஃப்ளாஜெல்லாவோடு இருக்கும். அதனால் வாட்டரில் ஆர்கிகோனியத்தை நோக்கி, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை நோக்கி ஸ்விம் பண்ணி போகும். Which pteridophyte exhibits heterospory? செலாஜினல்லா அண்ட் சால்வீனியா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சால்வீனியாவும் செலாஜினல்லாவும் ஹெட்டிரோஸ்போரஸ். ட்ரையாப்டரிஸ், ஈக்விசிட்டம், சைலோட்டம் இதெல்லாம் ஹோமோஸ்போரஸ். அடுத்து, கரோலாய்ட் ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் ஆர் அசோசியேட்டட் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சயனோபாக்டீரியா. ஃபங்கல் அசோசியேஷன் யார் கூட இருக்குங்க? பைனஸ்ங்க. பைனஸ் ஃபங்கல் அசோசியேஷனோட இருக்கும். அதை நம்ம மைக்கோரைசான்னு சொல்லுவோம் அதோட ரூட்டில். ஓகே, ஸோ விச் மாஸ் இஸ் நோன் அஸ் பீட் மாஸ் அண்ட் யூஸ் ஃபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லிவிங் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்பாக்னம். இது ஃபியூயலாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஹை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இது போல் எல்லா சாப்டருக்குமே நோட்ஸ் வந்து நம்ம வீடியோவாக போடுவோம். அண்ட் உங்களுக்கு அடுத்த பார்ட் வீடியோவில் அனிமல் கிங்டம் இதே போல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஒன் ஷாட் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.